friends, welcome to Viji's Idea channel. இதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடை திரட்டுற அளவுக்கு, அதாவது தண்ணி இல்லாமல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தேவை கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி உருண்டை வரல அப்படின்னா நம்ம கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதோட நான் கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சிருக்கேன். எனக்கு கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி வடை வந்து கரெக்டாக பாருங்கள், இப்படி உருட்டிக்கலாம். ஸோ இப்போ நல்லா உருட்டை வருது நமக்கு. ஸோ கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கொஞ்சம் ஒரு கடலை மாவு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆயில் வந்து நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இந்த வடை வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். கொஞ்சம் மெதுவாக வடைகளை போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம உளுந்த வடை மாதிரிலாம் டக்குன்னு மேலே ஏறி வராது. ஃபர்ஸ்ட் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம், இல்லாட்டி அடியிலேயே தங்கிரும். ஸோ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு வடையாக மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து லேட்டாக தான் நமக்கு குக் ஆகும். சுண்டல் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். வடையை உடஞ்சிடாமல் சூப்பராக வெந்திருக்கு. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் வடை வந்து நல்லா வேகும். இது ஸ்பீடாக மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் மட்டும் வச்சிடவே கூடாது. நம்ம இப்படி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுக்கலாம், கரெக்டாக இருக்கும் நமக்கு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்தியான சுண்டல் வடை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். சுகம் தரும் சுவை சேர்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.